செகண்ட் ரவுண்ட் மேட்ச் கோல்ட் டிசைனர் மேட்ச் யார் யாருக்கு பாத்தீங்கன்னா டிராகன் பாய்ஸ் vs பிளாஸ்டர் வாரியர் டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மூணு பேருக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு நில்லுங்கடா, கொஞ்சம் கோச்சுக்காம. டிராகன் பாய்ஸ் பேட்டிங் இருக்காங்க. இந்த மேட்சுக்கு 5 ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ரீ ஸ்ட்ரைக்லையும் ஜிந்தாபாய் நான் ஸ்ட்ரைக்ல. 1 and only பவர் பிளே ஓவர் சதீஷ். ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பிளேட், கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. அடிக்கப்பட்ட பந்து ஆஃப் சைடு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சந்திச்ச முதல் பந்தே 4. செகண்ட் பால் இது கேப்ல அடிக்கப்பட்ட பந்து கார்த்தி விரட்டி பாப்பாரு. நல்ல ஸ்டாப், பவுண்டரி சேவ் பண்ணி கொடுத்தாரு. 2 ரன் கிடைச்சிடும். லேட்டா எடுத்துட்டாரு நினைக்கிறேன் பேட்டை. லேட்டா தான் பேட்ல வந்து பட்டுச்சு. சிங்கிள் ஜிந்தா ஸ்ட்ரைக்ல சந்தீப் முதல் பந்து லெக் ஸ்டம்ப்ல கமிட் ஆனாரு. டாட் ஷாட் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து ஆறாகுமா? ஆறு பார்க்க முடிஞ்சு ஃபிளாட்டா ஒரு 6 செலுத்திட்டாரு சுரேந்தர். ஜிந்தாபாய் ஃபுல் டாஸ் இங்கே ஓடி பார்த்தாரு. கேப்பை கழட்டி போட்ட டைம்ல பின்னாடி ஓடி இருந்தா அந்த கேட்சை பிடிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறப்ப சேவ் பண்றாங்க பவுலரி. நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ரன். ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 15 நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேர். பவுலிங் எண்டில் அருண். ஓவர் த விக்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் டு ஸ்ரீ டவுன் த ட்ராக். பால் மூவ்மெண்ட் இருந்துச்சு. சைடுல பட்டு ஒரு சிங்கிள். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 4 ஆகுமா? விரல்ல பட்டுருச்சு. சிங்கிள். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அப்படியே பேட்ல 1 பவுன்ஸ்ல 4 ரன்கள். பவுண்டரி. ஸ்வீப் ஷாட் போக பார்த்தாரு. உடம்புல வாங்கிட்டீங்க ஒரு சிங்கிள். ஷாட் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. எஸ் இன்னொரு 6 லாங் ஆஃப்ல. இப்போ லாங் ஆன்லைன் சொல்லிட்டு கடைசி இந்த ஓவரில் கடைசி ஒரு பந்து. டவுன் தி ட்ராக் பால நச்சிட்டாரு. நல்ல ஒரு பந்து வெச்சு சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு 29 நோ விக்கெட். இந்த ஓவர் போட சதீஷ் அவருக்கான செகண்ட் ஓவர். டாப் ஏஜ் இங்கே தொங்கும். வித்தே கொடுக்காத பால். கீப்பர் அவகாசம். பவுலர் 2 அடிச்ச பேட்ஸ்மேன் ஜிந்தாபாய் ஆட்டம் வந்து வெளியே. 1 ரன் பேட்ஸ்மேனா சந்தோஷ் உள்ள. ஃபுல் டாஸ் இங்கே தொங்குது. கீப்பர் நல்ல டேக்கன். அடுத்தடுத்து 2 கேட்சை பிடிச்சிருக்காரு. பவுலருக்கு கீப்பருக்கு தான் வேலை. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி உள்ள. பவுலரான ஹேட்ரிக் இந்த பந்து விக்கெட்டா இருந்தா. நல்ல ஒரு பந்து வெச்சு ஒரு சிங்கிள். ஸ்ரீ ஸ்ட்ரைக்ல ஸ்கூப் ட்ரை. கேட்ச பிடிக்க முடியாது கார்த்தி. 1 பிட்ச்ல தான் பிடிக்க முடியும். சிங்கிள். 2 more to go. லோ ஃபுல் டாஸ். யார்கருக்கான தேடல். ஃபீல்டர் கார்த்தி வந்துருவாரு. பவுலிங் அண்ட் த்ரோ 2 ரன். லாஸ்ட் ஒன்னு ஒரு முக்கியமான பந்து. இப்போ வரைக்கும் 4-6. இப்போ ஃபீல்டர் கைக்கே போகும்னு நினைக்கிறேன். செம்ம ஹைட். வெள்ள வினோத் சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டராங்க. இதன் மூலம் நேத்தோட ஹீரோ சிறப்பு பரிசினை தட்டி செல்கிறார். எஸ் இந்த ஓவர்ல வர 3வது விக்கெட். சிறப்பு பரிசு சொல்லியிருந்தாங்க. 3 விக்கெட் எடுத்தா அதை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 3 ஓவர்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து 33 ரன்களை பெற்றுள்ளனர் டிராகன் பாய்ஸ். 4th ஓவர் காலி வந்திருக்காரு பவுலிங் எண்டில். நல்ல ஒரு அடி. ஸ்விட்ச் கால் வச்சாங்க காலி. ஆனா கட்டுக்கு போயிட்டார் பேட்ஸ்மேன். ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால் நல்ல ஒரு அடி. நடுவால விழுந்துரும். 2 ரன். ஸ்விட்ச் ஹிட். இதுவும் எல்லாரும் போன முறை ரைட்டியா இம்முறை லெஃப்டியா. சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ரோஷன். நேருக்கு நேர் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. விண்ட் எடுத்துட்டு போய் கையில கொடுத்துருச்சு. சந்திச்ச முதல் பந்து ஆட்டம் வந்து வெளியே ரோஷன். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மணி உள்ள வந்தாரு. நல்ல ஒரு பந்து வெச்சு ஃபுல் டாஸ் லாஃப்டர். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. என்னங்க இது 1 பிட்ச்ல அந்த அளவுக்கு பம்ப் ஆயிருக்கு அந்த பால். நல்ல ஒரு ஃபீல்டிங். கடைசி ஓவர். 4 ஓவர் முடிவுக்கு 41. கடைசி 6 பால் காலி அழைச்சிருக்காங்க. இன்னொரு காலி.
ஓவர் தி விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 4 ஆயிடுச்சு 6 ரன்கள் சந்திச்ச முதல் பந்து 6 தனது 5வது ஓவரில் முதல் ஒரு பக்கம் அரௌண்ட் தி கேல இருந்து கார்ட் சேஞ்ச் பண்ணி எஸ் பட்டுச்சு கையில நல்ல ஸ்டாப் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 1-2 ரன்ஸ் ஓல்ல ஒரு ரன் மட்டுமே மணி ஸ்ட்ரைக்ல ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல அருமையாக அடிக்கப்பட்ட பந்து தாங்காகுமா இல்லங்க வந்துட்டார் ஃபீல்டர் அருண் லைன்ல வச்சு புடிச்சாரு 2 ரன் வேண்ட ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு நிக்க வச்சு கண்டிப்பா மூவ் பண்ணுவாங்க அங்க எரிஞ்சிட்டாரு எஸ் ரன் அவுட் ஸ்ட்ரைக்ல ஆரடிச்ச பேட்ஸ்மேன் இந்த ஓவர்ல சரியா படல கேப்ல உருட்டிட்டாரு பவுண்டரியா போய்டும் நினைக்கிறேன் பெரிய ஓபன் எஸ் 4 ரன்கள் நல்ல லாஸ்ட் ஒன்னு டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து லெக் ஸ்டம்ப்ல நல்ல ஒரு அடி செம்ம ஹைட்டா போயிருக்கு விட்டு தான் பிடிக்க பாக்குறாரு தப்பான த்ரோ 3 ரன்கள் 5 ஓவர் முடிவடைந்த நிலையில் 57 ரன் அடிச்சாங்க 58 டார்கெட் ஃபார் பிளாஸ்டர் வாரியர் 4 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பூச்சி ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல அருண் அதே பேர் தான் வந்திருக்காங்க ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் சந்தோஷ் வந்திருக்காரு ஓவர் தி விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன் டாக்கிங்ல முதல் பந்து அருமையாக அடிக்கப்பட்ட பந்து உள்ள சொரிட்டாரு சிங்கிள் அருண் ஸ்ட்ரைக்ல சந்திக்கப்புறம் முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அப்படிங்கிறப்போ ஃபிளாட்டா போயிருக்கு 1 பவுன்ஸ் பவுண்டரி சந்திச்ச முதல் பந்தே 4 ஃபுல் டாஸ் லெக் ஸ்டம்ப்ல அருமையாக அடிக்கப்பட்ட பந்து செம ஹைட் 1 பவுன்ஸ்ல இதுவும் பவுண்டரி போயிருச்சான்னு பாப்போம் எஸ் அன்ஸ்டாப்பபிள் 4 அடுத்து 2 4ன்னு சைஸா மூவ் பண்ணி பாக்குறாரு அருண் பேட்ஸ்மேனான ஹேட்ரிக் இந்த பந்து 4 இருந்தால் அப்படிங்கிறப்போ மார்க்கு கொடுத்தாரு ஃபிளாட்டா எஸ் 6 நான் 4 அடிக்க மாட்டேன் 6 அடிப்பேன்னு காமிச்சிருக்காரு இங்க 3 பாலுக்கு அந்த பவர் பிளே யூஸ் பண்ணிருக்காரு Two more to go. Full toss. Yes, no ball signal. கழுத்தி அறுக்கிற முயற்சி இதுவும் கொல்லவாசா பக்கமா 4 ஆயிருச்சு ஃப்ரீ ஹிட் பால் டாக்கிங் லென்த் வருத்தப்படுவார் பேட்ஸ்மேன் கண்டிப்பா பால் விட்டுட்டமே அப்படின்னு லாஸ்ட் ஒன்னு கீழே வந்துருச்சு உருட்டல் பந்து லாஸ்ட் 2 பால் கம்பேக் பால் வந்திருக்கு ஆனா பெரிய ஓவர் மாதிரி இருக்கு காரணம் இந்த ஓவர் 4 ஒரு 6 வந்திருக்கு ஒரு ஓவர் முடிவுல பவர் பிளே முடிவுக்கு 20 ரன் நோ விக்கெட் இன்னர் சர்க்கிள் 4 பேர் பவுலிங் எண்டில் மணி முதல் ஓவருக்கு சேர்த்து பொண்ணுங்கிற கட்டாயத்தில் இருக்காரு பூச்சி ஸ்ட்ரைக்ல மேல ஃபீல்டர் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து நல்ல ஸ்டாப் கார்த்தி தேக்கி விட்டாரு 2 ரன் செகண்ட் பால் ஸ்லாட் மாதிரி சாடா பம்பாய் வந்துருச்சு போன பந்து கீழ இந்த பந்து மேலனே ஆறு ரன்கள் எஸ் 6 ஏன் பங்குக்கு நான் ஒரு 6 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ஷாட் ஷாட் லாங் ஆன் ஒரு அருமையான அடி ஆறாகுமா எஸ் ஃபீல்டர் கீழ அப்படிங்கிறப்போ முதல் விக்கெட்டை பிடிக்கிறாங்க 6 அடிச்சு அடுத்த பந்தே விக்கெட் அடுத்த நீ பேட்ஸ்மேன் காளி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல நல்லா விளையாண்ட பேட்ஸ்மேன் இந்த மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாருன்னு பார்ப்போம் கீழே வந்துச்சு வையின்னு சொல்லி போட்டாரு டாட் லாஸ்ட் ஒன்னு இதுவும் அதே மாதிரியே லோ கேப்டன் நிறைய உருட்டல் பந்து போட்டிருக்காரு சைஸா மூவ் பண்ணிருக்காரு மணி 2 ஓவர் முடிவுக்கு 28 ஒரு விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்க 2 ஓவருக்கு 29 இருந்தாங்க நல்ல பேட்டிங்கா இருக்குல தேர்ட் பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க சந்தோஷ் வந்திருக்காரு ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன் அருணுக்கு ஸ்டம்ப் மேல போச்சு அப்பீல் எடுக்கறாங்க டாட் பால் போன பால் ஆஃப் ஸ்டம்ப்ல ஒயிட் ஏரி பால் நல்ல ஸ்டாப் கீப்பர் காலை வச்சு தேக்கி விட்டாரு எனக்கு பந்து கீழே வந்துச்சு லோ கேப்டன் பால் ஒரு அருமையான பால் போன பால் லெக் ஸ்டம்ப்ல ஒயிட் லெஃப்டி பேட்ஸ்மேனா திரும்பினாரு ஸ்டாப் பவுண்டரி மச் நீடட் 4 லாஸ்ட் 2 மோர் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து
கொஞ்ச நேரத்துல பதட்டப்பட வச்சுட்டு அவங்க டீமையே எல்லாரும் அவரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு தான் வெளியே போறாரு அருண். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா காளி. இப்போ உள்ள காளி ஆள் இல்ல, வச்சிருந்தா விக்கெட்டா இருந்திருக்கும் மேபி. சிங்கிள் 3 ஓவருக்கு 35, 2 விக்கெட் இழந்து மீதமுள்ள 12 பாலுக்கு 24 நீடு. இது மேட்ச் ஓவரா இருக்க போது மணி வந்திருக்காரு, அவருக்கான செகண்ட் ஓவர். அந்த பக்கமா பேட்டை விட்டாரு. இது 2 ரன்னா இருக்கும், அல்லது நல்லா ஓடுனா 3 ரன்னா இருக்கும். ஃபுட்பால் ஆண்டிருக்காங்க, பாஸ் பண்ணிருக்காரு பக்கத்துல. எஸ் 3 ரன். காலி ஸ்ட்ரைக்ல வித்தியா கொடுக்காத பால். ஓவருக்கு ஒரு பெரிய ஷாட் இனஃப் ஃபார் பேட்டிங் டீம். 4-6 இல்லாத ஓவரா இருந்தா பவுலிங் சைடா மாறும். இன்சைடே இங்கே கிடக்கும், ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஆல் அவுட். பெருசு இல்லாம போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். மீதமுள்ள 8 பாலுக்கு 17 நீடு. இந்த 2 பந்தும் முக்கியமான பந்தா இருக்க போது. அதுல ஒரு பந்து எடுத்துட்டு வந்து கால்ல போட்டாரு. சான்ஸ் ஃபார் டபுள். எல்லாருக்கும் நடுவால இருக்கும். கீப்பரை ஓடிட்டு இருக்காரு ஸ்ரீ. ஃபீல்டருக்கு முன்னாடி அவர் முந்திட்டாரு. லாஸ்ட் 1 முக்கியமான ஒரு பந்து வெல் லெஃப்ட் எடுத்து பார்த்தாரு. ஒயிட் அடிக்க பார்த்தாரு. ரீபால் ஸ்லாட். வாட் அ ஷாட். 6 ரன்கள். இது இவரோட ஃபேவரட் ஷாட்டுங்க. நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும். தேவையான தருணத்துல ஒரு 6 அப்படின்னு சொல்லலாம். போன பால் ஒயிட் போட்டு எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணாங்க. அந்த பந்து 6ஆ மாறி இருக்கு. குறிப்பிடத்தக்கது. 4 ஓவர் முடிவுக்கு ரவுண்ட் 50 ரன். உனக்கு என்ன வேணாலும் மைக்ல 2 விக்கெட் இழந்து. சோ 6 பாலுக்கு 8ஆ மாறுது இந்த மேட்ச். இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா போகுது. தனினரும் இப்போ ஒரு கண்டிஷன் இருக்கு, நியூ பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும். யாருன்னு பாப்போம். பிரகாஷ் வந்திருக்காரு. ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன். கேட்டம்ல புடிச்சாரு. நல்ல த்ரோ, சிங்கிள். செகண்ட் பால் இங்கேயே அமுக்கி ஆடிட்டாரு. சிங்கிள். 4 பாலுக்கு 6. இப்போ இதை 2ஆ மாத்துறாங்களான்னு பாப்போம். இதுவும் வேகமா ஃபீல்டர் கைக்கு போயிடுச்சு. மிஸ் ஃபீல்ட். பவுண்டரி சேவ்டு. இப்போ வரைக்கும் 2 ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ் 3 ரன். ஓடி எடுக்கப்பட்ட 3 ரன்கள். இந்த 3 ரன் ஓடி எடுத்தது மூலியமா 3க்கு 3ஆ மாறுது இந்த மேட்ச். செம்ம டயர்டா இருப்பாரு காளி. வெரி க்ளோஸ் மேட்ச். இன்ட்ரெஸ்டிங் பேட்டில். பேட்ஸ்மேன் காளிக்கு பை ரன்னர் வச்சிட்டாங்க. வேகமா போயிருச்சு இதுவும். சிங்கிள். 1 more to tie, 2 more to win. ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல வின்னிங் ஷாட் நாளோட இந்த மேட்ச் ஸ்டீல் பண்ணிருக்காங்க. காளி பிரதர்ஸ் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் 2 காலி சேர்த்து ஆப்போனன்ட் டீம் காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 4th டீம் பிரைஸ் குவாலிஃபை ஆகுது. பிளாஸ்டர் மானகிரி.